இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார். செம்ம ஐடியா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஐடியா. கங்க்ராட்ஸ் சார். ஓ தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. பூமி என்னோட பொண்ணு. அவ பேரை எதுக்கு நீ யூஸ் பண்ற? எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு தான் பிறந்தாளா? ஏய் மச்சான் வேண்டாம். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ப்ளீஸ் கோவப்படாதீங்க ப்ளீஸ். இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. பூமி தான் என்னுடைய வருங்கால மனைவி. என் பொண்ணு சொல்லி அவளை உன் வீட்டுல வச்சுக்காது. என் வீட்டுக்கு அனுப்பி நீ அனுப்புறியா? இல்லனா சரி சரி சரி. அப்படி இல்லைன்னா நாளைக்கு சரியா 10 மணிக்கு நானே உன் வீட்டுக்கு வருவேன். பூமிக்கு பொட்டு வச்சு அவளை கூட்டிட்டு போ. அப்ப அவமானப்பட போறது நீதான். நல்லா யோசிச்சுக்கோ. வாடா, நீ மட்டும் வந்தேன்னா திரும்ப வெறும் பணமா தான் போவ. பூமியை கூட்டிட்டு தான் போ. நீ நாளைக்கு அவமானப்படாம இருக்கணும்னா நாளைக்கு 10 மணிக்கு பூமியை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த ஆபரேஷனை எப்படி ட்ராக் பண்றது? ஓலவாலி 116. அதே தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். 117 எப்படி? Follow me. என்ன பண்றது? கதவை மூடிட்டாலே. ஐடியா. ரைட். கீ ஹோல். இல்ல தப்பு, நான் பார்க்கல. நீ வந்து பாரு. அயன் பண்ணிட்டு இருக்கா. ஓ, சீக்கிரம் காயணும் அயன் பண்றாளா? இவ ஏதோ பெரிய சீக்கிரட்டை தான் மெயின்டைன் பண்றா போல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடியா. அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டா இங்க இருந்து எப்படி ஆஃப் பண்ணுவ? ஐயோ மேதாவி, பவரை நம்ம ஆஃப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அயன் பாக்ஸ் ஆஃப் ஆயிடும். குட் ஐடியா. ஐயோ, இந்த டைம் பார்த்து பவர் போயிடுச்சு. மெயின் ட்ரிப் ஆயிருக்கும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன பதில் பேசாம இருக்கா? போய் என்னன்னு பார்த்துட்டு வா.
ஏய் இந்து, அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் விட்டுருங்க அத்தை. அத்தை 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 வேண்டாம் ப்ளீஸ் அத்தை. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அத்தை. அத்தை நீ ப்ளீஸ். எதுவும் பேசாதடி. உன் கைய நீட்டு. இன்னைக்கு உன் 2 கையிலயும் சூடு வைக்க போறேன். இனி எப்பவும் எங்களை ஏமாத்தணும்ன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. வாழ்க்கையில மறக்கவே கூடாது. சூடுவை, நல்லா சூடுவை. சூடு வச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. மஞ்சளை வச்சு நம்மளே கட்டு கட்டி அதே கையால வீட்டு வேலையும் சமையல் வேலையும் பண்ண வைப்போம். அப்ப தெரியும் இவளுக்கு உண்மையான வலின்னா என்னன்னு. மாமா வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா. என்னை விட்டுடுங்க மாமா. நான் என்னோட வீட்டுக்கே வேணா போயிடுறேன். வீட்டுக்கு போய் அந்த அபூர்வாவை எங்க கூட சண்டை போட வைப்பியா? உனக்கு வலினா என்னன்னு தெரியணும். என்னடி பாக்குற? சூடு வெயிடி. சீக்கிரம் ப்ளீஸ் அத்தை. நீட்டு வை, வை, வை. ஹலோ அப்புறம் ஆண்டி நீங்களா? வணக்கம் வணக்கம். ஓஹோ அப்படியா? சரிங்க சரிங்க. இந்த விஷயத்தை நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நான் வச்சிடுறேன். என்ன விஷயமா போன் பண்ணாங்க? இப்ப வரைக்கும் வரதட்சணை அனுப்ப முடியலன்னு அபூர்வா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப எப்ப அனுப்புவாங்களா? நாளைக்கு வட்டியோட சேர்த்து உங்ககிட்ட குடுக்கறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நாம சூடு வச்சிட்டோம்னா வரதட்சணை கொடுக்க தயங்குவாங்கல்ல. என்னது சூடா? என்னடா சொல்ற? நிஜமாவே நேத்து இந்துக்கு கையில சூடு பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அப்படிதானேங்க? அதேதான் அதேதான் அதேதான். அப்போ இது எதுக்கு சூடு பண்ணீங்க? இது இப்பெல்லாம் உங்க அப்பா சொல்ற பேச்ச கேக்குறதே இல்ல. சரி. அவருக்கு வைக்கதான். அப்படியா? சரி நீங்க 2 பேரும் போங்க. வா இந்து. நீ போமா. ஆமாமா நீ போமா நீ போமா. போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா. கூட்டிட்டு போடா. என்னடா என்னைய பாக்குற? அம்மா ஐயா ஐயோ அடியா அறிவு கெட்டவளே. வரதட்சணை கொடுக்காம லேட் பண்ணது அந்த குடும்பம். எனக்கு ஏண்டி சூடு வைக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க. நாளைக்கு வரதட்சணை வந்த உடனே உங்களுக்கு காஸ்ட்லி கட்டா கட்டுறேங்க. மகர அது கட்ட. வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்பாடா டயத்துக்கு என் அத்தை கால் பண்ணதால சரியா போச்சு. இல்லன்னா இந்த நேரத்துக்கெல்லாம் என் 2 கையிலயும் உங்க அம்மா சூடு வச்சிருப்பாங்க. அபூர்வா ஒன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. அப்புறம் இது எல்லாமே என்னோட பிளான் தான். அப்படியா? ஐயோ நாளைக்கு இத காரணமா வச்சு என்ன பிரச்சனை வருமோ என்னமோ. நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பாத்துப்போம். இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சுதா? பி ஹாப்பி.